இறைவன் மனிதனை தம் உருவிலும் தம் சாயலிலும் உருவாக்கினார். இறைவனின் கட்டளைகளை ஆதிமனிதன் மீறியதால் சாவான பாவத்திற்கு அம்மனித குலம் ஆளானது. பாவக்குழியில் அமிழ்ந்து கொண்டிருந்த மனித குலத்தை மீட்க இறைவனால் அழைக்கப்பட்டவர்தான் இறைவாக்கினர்கள். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். இறைவன் அப்ரஹாமை அழைத்தார். ஆண்டவர் அப்ரஹாமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன். நீயே ஆசீர்வாதமா விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன். உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும். அப்ரஹாம் ஆண்டவரின் அழைப்பை ஏற்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவரை நம்பி வந்ததால் இன்றும் விசுவாசத்தின் தந்தையாக அழைக்கப்படுகின்றார். மோசே, மோசே, இங்கே அணுகி வராதே. உன் பாதங்களில் இருந்து மிதியடிகளை அகற்றிவிடு. ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம். உங்கள் மூதாதையரின் கடவுள், அபிரஹாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே. மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். மேலும் இதோடு நின்று விடாமல் சிறுவன் சாமுவேலையும் அழைத்தார். சாமுவேல் ஏலியின் மேற்பார்வையில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்தார். சாமுவேல், இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா? சாமுவேல், இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா? சாமுவேல், இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா? பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக்கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தார். அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கின்றேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தம் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல், பேசும், அடியேன் கேட்கிறேன். இவ்வாறு பழைய ஏற்பாட்டில் மக்களை அழைத்தது போன்று புதிய ஏற்பாட்டிலும் அன்னை மரியாளை தனது மகனின் தாயாக அழைக்கப்பட்டார். 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. அருள்மிக பெற்றவரே வாழ்க. மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும். இவ்வாறாக இயேசுவை பின்பற்றி அவருடைய பணியை தொடர சீடர்களை அழைத்தார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்பொழுது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவனாக இவ்விருவரும் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார்.
உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபெதேயுடன் படகின் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். சீடர்களின் வார்த்தையை பின்பற்றாமல் கிறிஸ்தவர்களை பழிவாங்க வந்த சவுலை கடவுள் மக்களின் மத்தியில் அழைத்தார். சவுலே, சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்புறுத்தும் இயேசு நானே. அன்று அழைத்த இறைவன் இன்று நம் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டிருக்கின்றார். அவரின் குரலுக்கு செவி கொடுக்க நீ தயாரா?